தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் வார் இருக்குல்ல, இதோட இம்பாக்ட் நம்ம ஒரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், விளையாட்டுறத ஃபுல்லாக. இதுக்கு மத்தியில் நார்த் கொரியா ஒரு விஷயத்த பண்ணியிருக்க பாருங்க. எங்கள் தலைவர் கிம்முக்கு மட்டும் அதெல்லாம் ஆச்சு, அவனை அணு ஆயுதத்தை கையில் எடுப்போன்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க அதை பற்றியும் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றியும் யுக்ரைன் வாரில் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நிரந்தரமாக கிடையாது, மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். IRGC, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், இவங்க இந்த புதிய மேப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்டேட் பண்ணப்பட்ட மேப்பு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை இன்னும் நாங்கள் தானே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் இதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருந்த பார்டர் இருக்குல்ல, அதை நாங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம், அதாவது IRGC ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC, இங்கேருந்து இது வரைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே ஆக்சுவலாக இந்த பார்டர் இதுக்கு முன்னாடி மேலே முடிஞ்சிடும். பட் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹார்முஸ் நீங்கள் கடக்கணும் அப்படின்னா அமெரிக்கா சொல்கிறது கிடையாது, நாங்கள் சொல்லணும், ஈரான் சொல்லணும், IRGC நேவி கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். அது இல்லாமல் சேஃப் பேசேஜில் யாராவது நினச்சி வந்தீங்கன்னா கதை முடிஞ்சிடும் பார்த்துங்கன்னு இந்த மேப் மூலமாக தெளிவாக வார்னிங்கை முன் வச்சிருக்கு IRGC. இன்னொரு பக்கம் ஈரான் நேவி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இப்போது ஓஷன் கோய் அப்படின்ற ஒரு டேங்கர், இந்த டேங்கரை சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. ப்ரோ, பொதுவாக அமெரிக்கா நேவி தானே சீஸ் பண்ண இது போல் கப்பல்களில், இவங்க என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹார்முஸ் சார்ந்து இருக்க ஒரு நிலவரமும் நல்லா சந்தோஷப்படுற மாதிரிலாம் கிடையாது மக்களே. ஒரு செகண்டும் பிரச்சனை அங்கே பெருசாக தான் போயிட்டுருக்கு. அங்கே போகிற ஒரு கப்பல்களுக்கும் சேஃப் இல்லைன்றதான் இங்கே தெளிவாக தெரியுது. இந்த UKMTO இருக்காங்களே, அவங்களும் இதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அங்கே பயணப்படுறது சேஃப் இல்லைன்னு தான் திரும்ப சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதை பற்றி ஈரான் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேங்கர் இருக்குல்ல, சீஸ் பண்ணப்பட்ட டேங்கர் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் சீஸ் பண்ணிட்டோன்னு. இது ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இதையும் ஈரானோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், இதையும் சிதைக்கிற மாதிரி சில வேலைகளை பார்த்துச்சு. அதை பார்த்து நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும், தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்குங்க. அவங்க அந்த கப்பலை ஃபுல்லாக சீஸ் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கப்புறம் அதை கொண்டு போயிருப்பாங்களே அவங்க இடம் சார்ந்து, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ با حول و قوه الهی و با یاد خدا و همچنین اسم فاطمه زهرا این کار رو شروع میکنیم. யுனைடெட் நேஷனோட FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இவங்க ஒரு ஷாக்கிங்கான வார்னிங்கை இப்போ முன் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஈரான் போர் இருக்குல்ல, இதன் காரணமாக உலகளாவிய உணவுப் பொருட்கள் விலை 3 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் தொடர்ந்துச்சுனாக்கா இது இன்னும் பெருசாக உயரும்னு வேறு சொல்லியிருக்காங்க UNFAO. அண்ட் இந்த ஹையர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இருக்குல்ல, இதுதான் இந்த எல்லா விலையேற்றங்களுக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற பொருட்கள் விலை ஏறுதுன்னா அதோட விலை மட்டும் தான் ஏறும். ஆனால் எரிபொருள் விலை ஏறுது அப்படின்னா எல்லா பொருட்கள் விலையும் ஏறும்.
ஏன்னா எல்லா பொருட்களையும் உருவாக்கி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாகனங்கள் வேணும், வாகனங்களுக்கு எரிபொருள் வேணும்ல. ஸோ எரிபொருள் விலை ஏறுதுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லா ப்ரைஸும் மேலே போகல. அதான் இவங்களும் சொல்கிறாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் மேலே போயிருக்குங்க. உலகம் முழுக்க ஒரு நாடு மிச்சம் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்ஸ் விலையும் மேலே போயிருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, செயின் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸிங் இருக்குல்ல, இது ரொம்ப பெருசாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபியூல் விலை மேலே போகுதுனாக்கா மற்ற பொருட்கள் விலை மேலே போகுதுன்னு சொன்னேன். ஓகே, ஃபியூலை தாண்டி இருக்க சில பொருட்கள் அதோட விலை மேலே போகிறப்ப அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருட்கள் விலையும் மேலே போகும். இன்னும் புரிஞ்சிருக்கால? இப்போ எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீட் ப்ரைஸஸ் இருக்குல்ல, அது 0.8% வரைக்கும் மேலே போயிடுச்சு. இது காரணம் என்ன தெரியுமா? ஃபர்டிலைசர் இருக்குது பாருங்கள், இதோட ப்ரைஸ்லாம் மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு விவசாயம் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சும்மா நம்ம விவசாயம் நினச்சாலாம் இங்கெல்லாம் முளைச்சிருமா? அதுக்கேற்ற பொருட்கள்லாம் போடணும்ல. அதில் அந்த பொருட்கள் விலை ஏறி போயிடுச்சுனாக்கா விவசாயம் பண்ணி கிடைக்கிற ஃபைனல் அவுட்புட் இருக்குல்ல, அதோட விலையை மேலே போகும். புரியுதா? இது போல் செயின் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸிங்கும் நடந்துகிட்டு இருக்கிறதா UNFAO ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வெளியிட்டிருக்காங்க. ஒரு நாடு 2 நாடு கிடையாதுங்க, உலகம் முழுக்க இதான் சினாரியோன்னு அவங்க தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற முக்கியமான விஷயம், ஈரான் கிட்ட இருக்க ட்ரோன் ஆர்சனல் இருக்குல்ல, அதை பற்றி தான். ஏன்னா அமெரிக்காலாம் கோடிகளில் செலவு பண்ணி மிசைல்ஸ் ட்ரோன்ஸ்னு உருவாக்குனா, ஈரான் அதை வெறும் லட்சங்களை செலவு பண்ணி சாத்தியப்படுத்திடுறாங்க ஃபுல்லாக. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமான மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறது ஈரான் கிட்ட இருக்க ட்ரோன்ஸ் தான். அது ஒவ்வொன்றதை பற்றி சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கே தெளிவாக புரியும். ஈரான் கிட்ட இருக்க மிசைல்ஸை விட ட்ரோன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கான்ஃப்ளிக்டில் அப்படின்ட்டு. இல்லை, முதல் வகை பார்த்தீங்கன்னா ஷஹீத் 149. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா 12 ப்ரெசிஷன் கைடு பாம்ஸை இது மல்டி டார்கெட் ஸ்ட்ரைக்ஸாக இருந்து கேரி பண்ணிட்டு போகிற திறன் இந்த ட்ரோனுக்கு இருக்குது. இதோட ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? 4000 கிலோமீட்டர்ஸு. நினச்சி பார்க்க முடியுதா? 4000 கிலோமீட்டர்ஸு. இதோட பேலோட கெப்பாசிட்டி 500 கிலோகிராமுங்க. அண்ட் ரெண்டாவதா கேமம் 22. இது பாம்ஸு, மிசைல்ஸு, கிளைட் பாம்ஸு, ஜாமர்ஸ்னு எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகும். அண்ட் இதோட ஒட்டுமொத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்ஸு. இதோட பேலோட கெப்பாசிட்டி 300 கிலோகிராம்ஸ். இதில் மூணாவது கேட்டகரி ஷஹீத் 136. இது உலகம் முழுக்க பிரபல்யமான ஒரு கேட்டகரி. இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஃப்ராக்மெண்டேஷன் அப்கிரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட வேரியன்ஸில் இதுதான் மக்களே. இது எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹிட்டாக செயல்படும். இம்பாக்ட் ஏற்படுத்தினதை வெடிச்சு செதறது. இதோட ரேஞ்சு 2500 கிலோமீட்டர்ஸ். இதோட பேலோட கெப்பாசிட்டி 500 கிலோகிராம். அண்ட் நாலாவதா மஹஜர் 10. இது கைடட் பாம்ஸு, கேமரா, ஜாமர்ஸு, EW சிஸ்டம்ஸ்னு எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணி வச்சுருக்க ஒன்று. இது எல்லாமே சேர்ந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேப்பில் இதோட ரேஞ்சு 2000 கிலோமீட்டர்ஸு. இதோட பேலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 300 கிலோகிராம்ஸுங்க. அண்ட் திஸில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஷஹீத் 238. இது 50 கிலோகிராம் எடை கொண்ட இந்த பிளாஸ்ட் வார்ஹெட் இருக்குல்ல, இதை சுமந்துட்டு போகிற திறன் இருக்குது. அண்ட் அட்வான்ஸ்டு கைடட் ஆப்ஷன்ஸும் இதில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோட ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர்ஸ். இதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா? 50 கிலோகிராமு. இவ்வளோ தூரம் ட்ரோன்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்க ஈரானை அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவால் அசைச்சு பார்த்துட முடியும்? ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அண்டர் கிரவுண்டில் ஈரான் ஒழிச்சு வச்சிருக்க இந்த ட்ரோன்ஸ் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் காலி பண்ணால் மட்டும் தான் சாத்தியம். ஆனால் அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி அடிக்கிறது வேறு. ஆனால் மலைப்பாங்கான கரடு முரடான மலைப்பாங்குகளை தாண்டி நீங்கள் பங்கர்ஸ் வரைக்கும் போனோன்னாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஈரான் இன்னும் அப்படி நிற்குது. ஈரான் இந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய சிம்ம சொப்பனமாக நிற்குதுன்னா அதுக்கு இந்த டெரன் இயற்கையாக அமைஞ்சதான் உங்களுக்கு பெரிய காரணமே. ரைட்டு. அடுத்து இந்த ஈரான் போரோட தாக்கங்கள் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வடகொரியாவில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த ஈரான் போரால். அதை பற்றி சொல்லட்டுமா? ஆனால் வேண்டிங்க மக்களே, இந்த மனுஷன் ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னா, அங்கே ஒரு புதிய திருத்த சட்டத்தை வடகொரியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன திருத்தி இருக்காங்கன்னா, ஒருவேளை நாளை பின்ன எங்கள் நாட்டோட அதிபர் கிம் ஜாங் உன்னை யாராவது எதிரி நாட்டை சேர்ந்தவங்க கொன்னுட்டீங்க அப்படின்னா மாவள அந்த நாட்டை நாங்கள் சும்மா விட மாட்டோம். சும்மா அந்த க்ரூஸ் மிசைல்ஸு, பேலிஸ்டிக் மிசைல்ஸு, வெறும் மிசைல்ஸ் அனுப்ப மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா, நியூக்ளியர் இருக்கிற நியூக்ளியரு அணுகுண்டை நாங்கள் போட்டுருவோம்ப்பா. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். இந்த ஒரு நபர் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நாடு, எதிரி நாடு இருக்காது. அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி யாருன்னா வரீங்கன்னா அவனை நீங்களும் இருக்க மாட்டீங்கன்னு ஒரு ஓப்பன் த்ரெட்டை சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்காங்க நார்த் கொரியாவில். ஈரான் வாரால் ஏற்பட்டிருக்க பல நாடுகளோட மனமாற்றம் இருக்குல்ல, ஆனால் வடகொரியாவுக்கு எப்படி மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நாளை பின்ன ஈரான் மாதிரியே நார்த் கொரியாவில் யாரும் இறங்கிட்டான்னு என்ன பண்ணுறது? ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் இப்போ ஏற்பட முடிவு எடுத்திருக்காங்க. ஐயோ, இன்னொரு பக்கம் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் சார்ந்த ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப தற்காலிகமான நல்ல செய்தி மட்டும்தான் அது. ஏன்னா 3 நாட்கள் வரைக்கும் யுக்ரைன் ரஷ்யா வாரில் சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. 9ஆம் தேதி ஆரம்பித்து வர 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர் அமலில் இருக்கும். என்னப்பா திடீர்னு கேட்டிங்கனாக்கா, அதான் செகண்ட் வேர்ல்டு வாரில்
சோவியத் யூனியனோட வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரஷ்யா ஒரு வருஷம் மே 9 அப்போ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை சார்ந்து தான் இந்த சீஸ்ஃபயர் முடிவை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை அனௌன்ஸ் பண்ண யார் தெரியுமா? இந்த கான்ஃப்ளிக்டில் இன்னும் ஃபுல் பிளெஜ்டு மீடியேட்டராக செயல்பட்டு இருக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, நான் புட்டின்கிட்டே பேசிட்டேன், ஜெலன்ஸ்கிட்டே பேசிட்டேங்க, ரெண்டு தரப்பும் ஓகே சொல்லிட்டாங்க சீஸ்ஃபயருக்கு. ஏன்னா ரஷ்யாவில் செலிப்ரேட்டில் ஃபுல்லாக பெருசாக இருக்குல்ல விக்டரி டே பரேட்னு சொல்லிட்டு அதெல்லாம் சார்ந்து பேசினா ஓகே சொல்லிட்டாங்க, ஜெலன்ஸ்கி ஓகே சொல்லிட்டாப்ல. ஆனால் எனக்கு சும்மா அப்பப்போ பேசி இது போல் தற்காலிக தீர்வுன்றதால எனக்கே பிடிக்கல. பெர்மனண்ட்டான ஒரு போர் நிறுத்த தான் நான் எதிர்பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் அது நடந்துடும் நினைக்கிறேன். நான் தான் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த. ஒருவேளை நான் தான் நிறுத்த போகிறேன் இந்த போரை. இந்த யுக்ரைன் ரஷ்யா போரை நான் நிறுத்தின பிற்பாடு நான் இது வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று நிறுத்திய போர்களோட எண்ணிக்கை 10 உயர்ந்துடும் சொல்லியிருக்காப்புல டொனால்ட் ட்ரம்ப். அவருக்கான ஆசை எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் மனுஷன் ஓஞ்சி போகிற வரைக்கும் இந்த நோபல் பரிசை வாங்காமல் விட மாட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபுல் பிளெஜாக போயிட்டு இருக்காப்புல. இதுக்கு நடுவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஈரான் எம்பசி இந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதாவது ஏலியன்ஸ் கூட ட்ரம்ப் இருக்க மாதிரியும் சில கோப்புகள் இருக்க மாதிரியும். அதான் ட்ரம்ப் அடுத்தடுத்து ஏலியன்ஸ் சார்ந்த ஃபைல்ஸை வெளியிடுறதா சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்த வேலையை ஆரம்பித்து ஒன்றா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது ஈரான் எம்பசி என்ன சொல்லுது, ஒன்றும் இல்லைப்பா, இந்த உலகத்தை ஈரான் வார் விஷயம் இருக்குல்ல, இதுல வந்து திசை திருப்பறதுக்காக தான் ட்ரம்ப் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏலியன் கீலியன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி இது போல ஃபைல்ஸ் வெளியிட போகிறதா சொல்லிட்டு இருக்காருன்னு ஈரான் எம்பசி பயங்கரமாக இங்கே விமர்சனம் பண்ணியிருக்கு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். டைவர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா உலக தலைவர்களுக்கு அது கைவந்த கலை. எப்படி வேணால் டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. ஏங்க ஒரு நோய்க்கிருமி ஒரு பேண்டமிக் உருவாயிடுச்சு, இல்லைன்னா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய போர் வந்துருச்சுன்னா மக்கள் மற்ற விஷயம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்போம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இந்த விவகாரம் ஆரம்பிச்சதை விட இப்போ ரொம்ப கீழே போயிடுச்சு பாருங்க, விஸ்வரூபம் எடுக்காமல். இது டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கா இந்த விவகாரம் சார்ந்து. இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அந்த ஆப்ரேஷனை. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரம் பெருசாக கூடாதுன்ற அந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.